அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டு கவனிக்காமல் விட்டால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக சுகர் பேஷண்ட் தெரியும், வீட்டுக்கு ஆஸ்பத்திரிங்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி சுகர் பேஷண்ட் இருக்காங்க. இது 50-60 ஆண்டுகள் சுகர் பேஷண்ட்டாக இருந்து கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கவங்க நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. ஏன்னா அவங்க கடைப்பிடிக்கிறாங்க, கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, நல்லா இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் சும்மா 2 இயர்ஸ் தான் 3 இயர்ஸ் தான் இருக்கும் டயபெட்டிக் வரும்போது ரொம்ப பயத்தோடு அக்கறையாக இருக்கிற ஒரு நிலை. சில மாதங்களில் அந்த நோயவே மறந்துடுறாங்க. மறந்துட்டு மெடிசன் எடுக்கிறது இல்லை, டயட் ஃபாலோ பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணல, ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ், கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு புண்கள் வந்தால் ஆறாத நிலை, உடம்புல அரிப்பு, கிட்னி ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம், முடி கொட்டுறது, சிலருக்கு ஒபிசிட்டி ஆகும், சிலருக்கு வெயிட் குறைஞ்சிடும், ரொம்ப குறைஞ்சிடும். அப்போது இம்யூனிட்டி ரொம்ப கம்மி. இதில் என்ன ஒரே வார்த்தையில் சொல்லன்னா, பிளட்டில் சுகர் இருக்குது, அந்த சுகர் கலந்த பிளட்டு தான் உடல் முழுவதும் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன். அப்போ தலை முதல் கால் வரை அந்த சர்க்கரை கலந்த பிளட்டு தான் போயிட்டுருக்கு. அப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு முழுவதும் என்னென்ன உறுப்பு இருக்கோ அத்தனை உறுப்பும் பாதிக்கிறதுக்கு சர்க்கரை கண்ட்ரோல் இல்லைன்னா அத்தனை உறுப்புகளும் பாதிக்கும். அப்போ உங்களை விட்டு வைக்கிறது இல்லை. பிபி வந்துடும், சுகர் வந்துடும், முட்டு வலி வந்துடும். சுகர்னால பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வரும், பிபி வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், கிட்னி ப்ராப்ளம் வரும், லிவர் ப்ராப்ளம் வரும். புண்கள் ஆறாது, அழுகிய நிலை, அடிப்பட்டா ஆறாது, நெயில் கட் பண்ணால் அது ஒரு பெரிய இஷ்யூவாகி வருடக்கணக்கில் குணமாகாத புண்கள்லாம் இன்னைக்கு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கால் எடுத்தவங்க இருக்காங்க, விரல் எடுத்தவங்க இருக்காங்க, புரியுறதா, 2 கால் எடுத்தவங்க இருக்காங்க. கண் பார்வை முழுசாக போயிடும், அப்படியெல்லாம் இருக்குது. அப்போது இன்ஃபெர்டிலிட்டிக்கும் காரணம் டயபெட்டிக்கு. இப்படி எல்லாம் பிரச்சனை, இது ஆண் பெண் வித்தியாசம் இருந்தாவே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அப்போ சுகர் ஒன்றை கண்ட்ரோல் பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சுகர் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும். ஏன்னா இந்த சுகர்னால நமக்கு இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சி போகுது, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போகுது. அப்போ தொட்டாச்சு நீங்கள் போல் எல்லா நோயும் வாங்கன்னு என்னமோ விருந்துக்கு கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு கொண்டாட்டம் மாதிரி இந்த சர்க்கரை நோய் துணை நோய்களாக இத்தனை நோய்களை கொண்டு வந்துடுது. ஸ்கின் ப்ராப்ளம் வரும், புரியுது, அரிப்பு சொல்லுவாங்க, உடம்பு முழுவதும் அரிப்பு, கிட்னி போயிடுச்சு, பிபி, தலைவலி, தலை சுத்தல், மயக்கம், வாந்தி, குமட்டல் எல்லாமே இருக்கும். அதே போல் யூரின் அன்கண்ட்ரோல், மோஷன் அன்கண்ட்ரோல், புரியுதுங்களா. சிலருக்கு மலச்சிக்கல் இருக்கும், டைட்டாக மோஷனே போகாது, ஒரு வாரானாலும் போகாது. சிலருக்கு ஒரு நாளைக்கே 7 தரம் 10 தரம் நினச்சா அடுத்த செகண்ட் மோஷன் வந்துடும். அதே போல் யூரின் போகணுன்னு நினைப்பாங்க, அவங்க வாஷ்ரூம் போகிறதுக்குள்ளவே யூரின் வந்துடும். அப்படி அவ்வளோ வீக் ஆகிடும் பாடி, ஃபுல் டோட்டல் டேமேஜ். அதனால் சுகர் ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை. அதே போல் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபேமிலியில் சுகர் இருக்குன்னா அவங்க வீட்டில் அடுத்தது வருமுன் காப்போங்கிற மாதிரி அந்த டயபெட்டிக்காக அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்க முன்னெச்சரிக்கையாக பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் விழிப்பு நிலையில் உடம்பை பார்த்துக்கணுங்கிறது தான் இன்றைய கான்செப்ட் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறது. அதனால் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும். தேவைன்றவங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.